விடு வசந்தியக்கா, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? இது ஒரு விஷயமா? இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் நம்ம எப்படி அழுவ? விடு, பாத்துக்கலாம். இல்ல அர்ஜுனு, அப்படியெல்லாம் இல்லடா. என்னதான் இருந்தாலும் செல்வி அக்காவையும் கூட பிறந்த அக்கா மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா செல்வி அக்கா பத்தியா எப்படி நினைச்சிருச்சுன்னு அதை நினைச்சாதாண்டா அர்ஜுன் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லடா. இந்த குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு டபக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிருச்சு. இல்லைன்னா ஒன்றும் ஆயிருக்காது தெரியுமா? இல்லைன்னா ஏன் பிரச்சனை வரப்போகுது? ஏய், நீ ரொம்ப நல்ல மனுஷியா? ஏடி, அந்த பிள்ளை காய்ச்சல் அடிச்சு கிடந்துச்சு. அந்த காய்ச்சல் அடிச்சு கிடந்த பிள்ளை நீ ஒரு நேரம் போய் பாத்தியா? இல்ல ஃபோன் பண்ணி தான் எப்படி பிள்ளை எப்படி சோனி இருக்கா அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்டிருக்கணும். அதுவும் கேட்காம இப்ப குழந்தைய போயிட்டு நல்ல மனசு மாதிரி தூக்க போனா யாரடி குழந்தைய கொடுப்பா? யாருமே கொடுக்க மாட்டா. அதை தெரிஞ்சுக்கோ. எம்மா, நீயும் சேர்ந்துக்கிட்டு பேசாதம்மா. அம்மா, நான் என்ன நல்ல மனுஷியான்னா சத்யாவுக்கும் எனக்கும் அப்படி சண்டை. அந்த சண்டையில் அந்த பிள்ளைக்கு முடியாமல் வந்துட்டு போல. அதை நான் கோபத்தில் நான் கேட்க விட்டுட்டேன். என் மேலே தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அதை என்ன கைப்பிடிச்சு ஏண்டி நீ என் பிள்ளைய கேட்டியா, என் பேரனு கேட்டியான்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. பிள்ளை தூக்காத சோனி, பிள்ளை கொடுக்காத அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லை வசந்தி சித்தி, சரி நீங்கள் ரொம்ப பண்ணாதீங்க. உங்களால தான் அவ்வளோ பிரச்சனையும் இப்போ. எனக்கும் உங்களுக்கு சண்டைனா சோனி குழந்தை என்ன பண்ணா? அந்த சோனி குழந்தை பச்சை குழந்தை. அந்த குழந்தைய கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேன்ருச்சு. உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை அப்படின்னா நமக்குள்ளே தான் இருக்கணும். ஏன் நீங்கள் மற்றவங்க மேலே கோவப்பட்டுட்டு மற்றவங்க பிள்ளைய கேட்காம இருக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு, பார்த்துக்கிடுங்க. ஆமா, சத்யா சொல்ற மாதிரி சொல்றது கரெக்டு தானே. அவ சத்யா சொன்னா உனக்கு என்ன வந்துச்சு? சத்யாவுக்கும் உனக்கும் சண்டை தான். சோனி குழந்தை என்ன பண்ணா? நீ கேட்காம ஏன் விட்ட? ஆளுக்கு என்னையவே குத்தங்குறை சொல்லாதீங்க. இங்க பாருங்க, இது மட்டும் இல்ல, சோனி மாமியாரு என்னை எப்படி பேசிட்டா தெரியுமா? நானு கருமோன்னு வாயில வந்துட்டடா அர்ஜுனு. இது ஒரு விஷயமாடா? இதுக்கு போய் ஆஹா ஓ, நீ எப்படி என் பேரனை கரும சொல்லலாம், நீ எப்படி என் பேரனை சனிய சொல்லலாம் அப்படின்னு செம்மையா பேசுறாங்க. சோனி மாமியாரா அம்மாங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்ல மாட்டேன். அவைய கூட அப்படி பேசுவேன்டா, அவையிலையும் கூட அப்படி பேசுவாவ. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி பேசிட்டாவ. எடி, நான் சொல்றேன் அவகிட்ட நீ குழந்தைய கொடுக்க கூடாதுன்னு சோனிக்கிட்ட சொல்றாங்க. மனசுக்கே கஷ்டமா போச்சு அர்ஜுனு. நீ ஏன் நினைச்சு பாரு, இப்படிலாம் யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப சொன்னா என்ன பண்றது? வீடு அவங்க உங்க பேசதான் செய்வாங்க. அவங்க குழந்தைய போயிட்டு கருமோ சொன்னா ஏய், அது மட்டும் இல்ல, சத்யா இருக்கா பாரு, இனி அவன் இதிலையாவையும் கருமோ சனியை ஏதாவது திட்டினானா சத்யா பிடிச்ச சாரி திட்டுவேன். என் பேத்தையில எடுத்துக்கிட்டு இப்படி சொல்றா கருமோன்னு பிள்ளைகளை போய் இப்படிலாம் சொல்லலாமா வைக்கலாமான்னு கேட்டுப்பாரு அவகிட்ட. அவன் என்னையே திட்டுவா. ஏன் மச்சி இதுல என்ன இருக்கா அப்படி இப்படி என்னையே திட்டுவா. இதெல்லாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு அவளை பிடிச்சி சாரி திட்டுவேன். ஆனா நீ இருக்க பாரு, இப்படிலாம் சொன்னா எந்த பிள்ளையாக்கும் அப்படிதாண்டி. தெரிஞ்சுக்கோ அதை முதல்ல. என்னம்மா நீ கூட என்ன திட்டுற? நீயுமான்னு கேட்காத. நீயுமான்னா என்ன நீயுமா? ஆமா, திட்டாம உன்னால என்ன செய்ய முடியும்? சரி சரி விடு, சரியா? ரொம்ப எல்லாரும் பேசுவிய சேர்ந்துக்கிட்டு. விடுன்னுலாம் சொல்லாத வசந்தி, நீ பண்ற அநியாயம் அது. அதனால எல்லாரும் கேட்கதான் வசந்தி செய்வாங்க. சும்மா வா, சாப்பிடுறியா? ஆமாம்மா, வசந்தி அக்காவுக்கு சாப்பாடு போட்டு கொடு. எனக்கு ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன். என் பிள்ளைய எனக்கு காணோன்னு தேடுங்க. பையனை யார்கிட்ட விட்டுட்டு வந்த? உங்க மாமா வீட்டுல தான் அர்ஜுன் இருந்தாங்க, பாத்துக்கங்க, அர்ஜுனை பாத்துட்டு வரேன்னு சொல்லி. இப்ப இங்க வந்து சொல்றேன்ல வசதிக்கா, நான் செல்வி அக்காட்ட கேட்க முடியாது. செல்வி அக்கா குணத்தை பத்தி உனக்கே தெரியும். செல்வி நல்ல நாளும் புரிஞ்ச பிள்ளை. செல்வி படி எப்படிப்பட்ட பிள்ளைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பிள்ளைட்டு நாங்களாம் சண்டை போட முடியாது. நீ இப்படி பண்ண காரியத்தினால அந்த பிள்ளை இப்படி நடந்திருக்கு. இல்லை அப்படின்னா செல்வி மாதிரி ஒரு பிள்ளை யாருமே பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கோ அது என்ன வசந்தி? அவன் உனக்கு நல்ல கூட பிறந்த அக்கா மாதிரி அப்போதுலேருந்து. அவன் ஏன் கோவப்படுறான்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, அதனால கோவப்பட்டா. இனி எதுவும் பேச மாட்டா. திருப்பி தான் குழந்தைய கொண்டு கொடுக்குறாவில்ல, நீ வாங்க வேண்டியதாடி உடனே. கருமோ அது இது நீ ஏண்டி சொல்கிற? சரி சரி விடுங்க, எல்லாம் என் மேலே தப்பு தான், நான் புரிஞ்சுக்கிறேன். ஆளுக்கு சேர்ந்துட்டு திட்டுவீங்க. யாரும் ஒன்றும் திட்டலக்கா, சொல்றா எடுத்த அம்மா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதை போய் நீ தப்பா எடுத்துக்காத. இப்போ நீ எங்ககிட்ட அழுகுற,
சரியா? உனக்கு நாங்கள் கேட்டுக்கிட்டு செல்வி அக்கா கிட்ட சண்டை போட முடியாது, செல்வி அக்கா கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட சண்டை போட முடியாது. ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணுங்கிற மாதிரி சத்யாவோட அம்மா செல்வி அக்கா. அதனால நான் யாருக்கிட்டையும் சண்டையும் போட முடியாது, அவியல்கிட்ட ஏன் இப்படி பண்றீங்கன்னு நான் கேட்கவும் முடியாது. சரியா? நீ தான் அக்கா புரிஞ்சுக்கணும். சரி அர்ஜுன், பரவாயில்ல, எனக்காக நீங்க யாரும் கேட்க வேணாம். சத்யா, உனக்கு எனக்கு சண்டை வந்ததுனால வீட்டுக்கு வரும்போது பயந்துட்டே வந்தேன்டி. நீ என்கிட்ட நல்லா பேசுறியே என்னமோன்னு. நல்ல வேலை, நல்லாவே பேசுறடி, ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன், நான் போயிட்டு வரேன்டா. மா, என்ன குழம்பு வச்ச? குழம்பா? பருப்பு குழம்பு தான் வச்சிருக்கேன். அம்மா, ஒரு டிஃபன்ல போட்டுதையா? பருப்பு குழம்பு நீ வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே உட்காந்து சாப்பிட நேரம் இல்லை, நான் வீட்டில் போய் வச்சு சாப்பிட்றேன். பருப்பு குழம்பையா வீட்டில் கொண்டு போற? என்ன கறி குழம்பு வச்சிருக்கேன் கொண்டுட்டு போறதுக்கு? பருப்பு குழம்பு தான், சோறு 5-6 போட்ட அள்ளி தின்ட்டு போ. அப்படியா? ஆமா, அதை என்னத்த கையில பிடிச்சிட்டு தூக்கிட்டு போவ. சரி, சோறு போட்டோம்மா, சாப்பிட்டு போறேன். இதை தானே அம்மா முதவே சொன்னுச்சு. ஏன்க்கா? இல்ல அர்ஜுன், ஒரு பக்கம் பசிக்கிற மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் சாப்பிட வேணாம்னு தோணுச்சு, அதான்டா. உன் வீடுக்கா, நீ பிறந்த வீடுக்கா, உனக்கு தான் முதல் எல்லாமே. சாப்பிடு, இதுல யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ம், சரி அர்ஜுன், இதையாவது சொல்றியே, ரொம்ப சந்தோஷம்டா. ம். இம்மா, சட்னி காரமா இருக்கே, சோனிக்கு இதையா கொடுத்த? ஆமாமா, அவ கொஞ்சம் காரமா இருந்தா எனக்கு காரம் வேணும் காரம் வேணும்னு கேக்குறா. என்னத்த சொல்ல, அதனால அவளுக்காண்டி செய்ய வேண்டி இருக்கு. சோனி, இனி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாதம்மா. ரொம்ப காரம் சாப்பிட்டா பிள்ளைக்கு சேராது, சரியா? சொல்ற பேச்சு கேளு. இப்படி ரொம்ப காரம்லாம் என்னைக்கும் திங்காத. சரிங்கட்ட, இனி சாப்பிடல. நான் எவ்வளவோ சொன்னேம்மா, கேட்க மாட்டேன்ட்டா. இப்ப மாமியார் ஒரு வார்த்தை சொன்னதும் சரிங்க தையா. நல்லா சரியான ஆளா இருக்கு அந்த சுவாணி பிள்ளை. ஆமா செல்வி, வசந்தி எங்க போயிருப்பா? வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா, சத்யா வீட்டுக்கு தான் போயிருப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துல பாருங்க, சத்யா போன் அடிப்பா. இவ சத்யா சும்மா இருக்க மாட்டேங்கிறா. சத்யாவுக்கும் வசந்திக்கு சண்டை வந்துதான் சோனி குழந்தைய பார்க்கல. ஆனா சத்யா இருக்கா பாருங்க, எப்பா வில்லி தான், அவ தான் வில்லி. உடனே நாத்தனார் போய் அழுகவும் இங்கே ஃபோன் பண்ணி என்னை திட்ட ஆரம்பிப்பா. ஏமா நீயே வில்லிங்கிற பிள்ளையா? இல்லம்மா, ஒரு சிரிப்பா பேச்சுக்கு காமெடிக்கு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. பாவம் வசந்தி சித்தி அழுகட்டு போ. அங்கே போயிட்டு ஒரே அழுதுட்டு தான் இருப்பான் நேரம் அர்ஜுன் தம்பி கிட்ட. அர்ஜுன் தம்பி என்னைக்கும் மாறாத தம்பி தான், என் மேலே பாசம் அதுக்கு எப்போவுமே இருக்கும். என்னை பற்றி அதுக்கு தெரியுமா, நான் சும்மா வீணா யார்கிட்டையும் சண்டைலாம் போட மாட்டேன் அப்படின்னு. அதனால அது வேற மாதிரி சொல்லி அமுச்சு விடும் அவளை. வருவா. எனக்கு சரியான கோவம் வந்துட்டு செல்வி. இருந்தாலும் வசந்தி இப்படியெல்லாம் பேசக்கூடாது பார்த்துக்க. ஏன்னா இப்படியா பேசுவாவ யாராவது? அவள் அப்பதுலேருந்து இப்போ வரைக்கும் இப்படிதாம்மா பண்ணுவா. அவளை சொல்லி கோளாறு இல்லை, அவளோட இதே அப்படிதான். அவள் எப்பவுமே இப்படிதான் வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பா, பார்த்துக்கோங்க. சோனி, குழந்தைகிட்ட போய் உட்காருமா. குழந்த உச்சா போவுங்க, வாந்தி எடுக்குங்க, பொறையேறி இருக்கும், மூக்கில் ஏறிடும். அதனால சின்ன குழந்தைங்க பக்கத்துல எந்த நேரமும் இருக்கணும், சரியா? இல்லக்கா, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான், அதான் விட்டுட்டு வந்தேன். தூங்கிட்டு தான் இருப்பாங்க, திடீர்னு வாந்தி எடுப்பாங்க, திடீர்னு உச்சா போயிடுவாங்க. பையெல்லாம் உச்சா போனால் பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? அதெல்லாம் நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். நீ நல்லா தான் பார்த்துக்கலாம் சொல்லலை, இருந்தாலும் பக்கத்திலே குழந்தைகிட்டே இருக்கணும், அதை தான் சொல்ல வரேன். இனி இருக்கேட்டா, சாப்பிடுங்க. அதெல்லாம் சோனி நல்லா பார்த்துப்பா. எப்போ பார்த்தாலும் அவள் பையன் கூட தான் உட்காந்துருப்பாம்மா. இருக்கிறது சரிதான். இன்னும் 2 இட்லி கொண்டாடவா? எனக்கு வசந்தி மேலே என்ன கோவம் அப்படின்னா, கருமோ அது இதுன்னு பிள்ளைய பார்த்து சொல்லலாமா? நீ ஏன் சொல்லு செல்வி, நமக்கே பிள்ளை பிறந்தது எவ்வளோ பெரிய வரவுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பிள்ளைய பார்த்து கருமோ சனியோ அது இதுன்னு சொன்னால் எனக்கு பொல்லா கோவம் வரும். நான் பிள்ளையில எப்போவுமே எதுவுமே திட்டெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி யாராவது ஏதாவது பிள்ளையில பேசிவிட்டா கோவம் பொல்லா தாங்க முடியாது. அதான் என் பேரனாவை அப்படி பேச எனக்கு கோவம் வந்துட்டு. அதை வேற பெருசாக எடுத்துக்கிட்டாலோ என்னமோ, இந்த அம்மா வேற நம்மளை பேசுகிறாங்கன்னு. அவள் எப்படியோ எடுத்துகிட்டு போகிறா, விடுங்கம்மா. அவளை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவள் எப்பவும் இப்படி தான் நினச்சிட்டு இருப்பா. விடுங்க. அவள் என்ன நினச்சாலும் சரி. அதான் சோனிகா. சுபி, என்னம்மா சுபி, சாப்பிட்றியா? இல்லை பெரியம்மா, நான் அப்புறமா சாப்பிட்றேன். அது தம்பி முழிச்சிட்டான் சோனிகா. அது குட்டி தம்பி போயிட்டு அவன் முழிச்சிருக்கோம் ஆட்டுறேன் அப்படி இப்படின்னா, அதான் ஆட்டிலே முழிச்சிட்டான். நான் ஆட்டாதடா தம்பி எழுந்துருவான் எவ்வளவோ கத்துனேன்க்கா. ஆனால் குட்டி தம்பி கேட்கவே இல்லை. நான் என்னக்கா பண்ணுறது? அவன் ஆட்டி விட்டு அவனை நல்லா எல்லாம் வச்சுட்டான். அவன் எழுந்துட்டான்க்கா, தொட்டியில் படுத்திருக்கான், போய் பாருங்க. அச்சோ, இந்த குட்டி தம்பி என்ன பண்ணுறது தெரியல. சோனி போமா, போய் பிள்ளையே பாரு. சோனி, நீ அத்தை கூட உட்காந்துரு, நான் போய் பார்த்துக்கிறேன்.
இருக்கட்டும்மா. செல்வி, அவளுக்கு என்ன வேலை? சும்மா தானே உட்காந்துருக்கா. உனக்கு ஊருப்பட்ட வேலை இருக்கும் வீட்டில். அவள் சும்மா இருக்கோ பிள்ளையை பார்த்துக்கிறட்டும். சோனி நீ போமா. ஆ சரித்த மா, நான் போகிறேன். ஆ சரி சோனி போ. பி காலேருந்து இன்னும் சாப்பிடாம இருக்கேடி. ஏண்டி இப்படி இருக்க? சாப்பிடு சோனி, சாப்பிடு சுபி. பெரியம்மா கொஞ்ச நேரம் மட்டும் விளையாடிட்டு வரேன். காலையில் டீ பிஸ்கட் சாப்பிட்டேன்னா அதனால பசிக்கவே இல்லை பெரியம்மா. சுபி, அதுக்காக போயிட்டு சாப்பிடாமே இருக்குது. என்னம்மா அப்படி பண்ற? இட்லி சாப்பிடுமா. காலையிலே தோசை இட்லி தர்றதுக்கு இப்படி மீன் குழம்பு ஊற்றி கொண்டு வந்து சோத்தை போட்டு கொண்டு வந்து இப்படி சோறா? ஐயோ, சரஸ்வதிக்குன்னா தெரியும் நான் எவ்வளோ சாப்பிடுவேன் என்னன்னு. எனக்கு என்னான்னு போயிட்டா. இப்படி பெரியவன் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். தண்ணி வைக்காம போயிட்டா ஆபீஸ்க்கு. ஷீலா, மா ஷீலா கூப்பிட்டா கூட காதுல விழுந்தாலும் கேட்காத மாதிரி இருக்கும் அந்த அம்மா. நான் என்ன செய்ய? காதுல விழுந்தாலும் என்னன்னு கூட கேட்காம இருக்கும் அந்த பிள்ளை. ஷீலா, காலையிலே தலையே சுத்துது. சரஸ்வதி இரு சரஸ்வதி, இன்னொரு நாள் பார்க்கலான்னே. நான் பார்த்தே ஆகணும்னு சரி போயிட்டு வான்னு சொன்னேன். இப்போ எனக்கு உடம்புக்கே சரியில்லையே. தலை கிறுகிறு கிறுகிறுன்னு வருது. இந்த சோத்தை மேற்கொண்டு தின்னா சரியில்லாமல இருக்கு. ஷோ, சாப்பாடை விட்டாலும் நமக்கு உடம்புக்கு செட் ஆகாது. சாப்பிடாம கிடந்தாலும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. மா ஷீலா, கொஞ்சம் இங்க வாமா வேமா, தலை சுத்தலா இருக்கு. அந்த மாத்திரையை கொஞ்சம் எடுத்தாயா, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கொண்டாமா, குடிக்கணும் போல இருக்கு. இந்த பிள்ளை ஆளை காணுமே, தலைல என்னமோ பண்ணியது. இந்த கிளவி பட்டுக்கு எங்காவது பெய்யுது. நம்ம உசுர வாங்குது இந்த கிளடு. கடவுளே, சரி என்னன்னு காட்டி தொலைவோம். 10-15 தடவை ஷீலா ஷீலான்னு கத்திட்டு. என்ன மாமா கூப்பிட்டீங்களா? மா, நான் எத்தனை திருப்பு மா, ரொம்ப கிறுகிறுன்னு வருதுமா. மா கொஞ்சம் தண்ணி கொண்டாரியா. தண்ணி பெரியவன் வைக்காம போயிட்டான். மா அந்த குழம்புலாம் வேண்டாம்மா. நான் மதியத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன். மீன் குழம்பு நல்லா இருக்கு, ஆனால் நான் மதியானம் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடை கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு வேற ஏதாவது இட்லி தோசை எது சுட்டு கொண்டாம்மா. நமக்கு காலையில இந்த சோறெல்லாம் சுத்தப்படாது. மாத்திரை போடணும். தண்ணி இப்போ கொண்டு வந்து கொடுத்துட்டு பிறகு ரெண்டே ரெண்டு தோசை மட்டும் சுட்டு தாயே போமா. கிரு கிருன்னு வரதான். வரும் வரும் கிரு கிருப்பெல்லாம். ஆமாம், தண்ணியை வேணும். தண்ணி உனக்குலாம் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்து தரணும். ஷீலா ஷீலா ஷீலா